ஆப்கி அதாலத்தில் அருண் ஷௌரி மீது உள்ள குற்றச்சாட்டு. இவர் அரசியலுக்கு ஒத்து வர மாட்டார். ஷௌரி சார், மக்கள் சொல்றாங்க நீங்க ரொம்ப நல்லவரு, நல்லா படிச்சவரு, உங்களுக்கு எதுக்கு இந்த அரசியல்னு சொல்றாங்க. இதுல ஒரு விஷயம் இருக்கு. நான் ஜேர்னலிசம்ல அவங்க கூட இருந்தப்போ எல்லாரும் சொல்லுவாங்க, இவர் ரொம்ப அகாடமிக்கா இருக்காரு, இவர் ஜேர்னலிஸ்ட் இல்லைன்னு. இவரெல்லாம் வேலைக்கு ஆக மாட்டாருன்னு சொன்னாங்க. அப்போ நீங்க இப்ப நினைக்கிறது என்னன்னா, அரசியல்ல படிக்காதவங்க மட்டும்தான் இருக்கணும்னு சொல்ற மாதிரி இருக்கு. அது உங்களோட கருத்து. உங்க கட்சியில இருக்கிற சில பேர் சொல்றாங்க, இவங்க பாராஷூட்ல இருந்து இறங்கி அரசியலுக்கு வந்துடுறாங்க, வாழ்க்கை முழுவதும் புத்தகங்களை எழுதிட்டு ராஜ்யசபா வழியா பார்லிமெண்ட்டுக்கு வந்து மினிஸ்டர் ஆயிடுறாங்கன்னு சொல்றாங்க. பேரா ட்ரூப்பர்ஸ் ஆர்மில ரொம்ப நல்லா வேலை பார்ப்பாங்க, யூஸ்ஃபுல்லா இருப்பாங்க. இது பாத்தீங்கன்னா நீங்க சொல்றது சரிதான். நம்மள இருக்கிற சில பேர் ஜெனரல் எலெக்ஷன்ல ஜெயிக்கிறது இல்லதான். அதுல டாக்டர் மன்மோகன் சிங்கும் இருக்காரு. அவரு ராஜ்யசபா வழியா தான் வந்தாரு. அதனாலதான் லோக்சபால ஜெயிச்சிட்டு வர்றவங்க அனந்த்குமார் மாதிரி உங்க கூட இருந்த மந்திரி, அவங்க கட்சி இன்டர்னல் ஃபாரம்ஸ் மேல குற்றம் சுமத்துனாங்க. ஒருவேளை நாங்க எலெக்ஷன்ல தோத்துட்டா ஷௌரி சாரோட பாலிசிஸ்னால அவர் புத்தகம் எழுத போயிடுவாரு, நாங்க என்ன பண்றதுன்னு கேட்டாரு. அது அனந்த்குமார் எனக்கு ரொம்ப நல்ல நண்பர். அவரு என்னை பத்தி அப்படி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கலாம். அவரு சொல்றது சரிதான். நான் இந்த தடவை 17 புக்ஸ் இல்ல 18 புக்ஸ் எழுதி முடிச்சிட்டேன். 19வது புக்கு நேத்து தான் கம்ப்ளீட் பண்ணேன். நேஷனல் செக்யூரிட்டி பத்தி. எனக்கு புத்தகம் எழுதுறது ரொம்ப பிடிக்கும். என் வாழ்க்கையில நான் கத்துக்கிட்ட மிகப்பெரிய ரகசியம் என்னன்னா, நம்ம எந்த ப்ரொஃபஷன்ல இருந்தாலும் இன்னொரு ப்ரொஃபஷனை ரெடியா வச்சுக்கணும். ஏன்னா ஒண்ணு எப்ப கவிழும்னு தெரியாது. அருண் சார், நீங்க மினிஸ்டரா இருந்த காலத்துல கூட ஒரு குருசைடர் மாதிரி வேலை பாக்குறீங்கன்னு ஒரு இம்ப்ரெஷன் இருந்தது. இந்த மாதிரி டெசிஷன்ஸ் எடுக்கிறவங்களை எப்ப வேணாலும் வேலையை விட்டு தூக்குவாங்கங்கிற பயம் உங்களுக்குள்ள இருந்தது இல்லையா? இல்ல சார், ஆக்சுவலி பிரஸ் தான் சொல்லுவாங்க, போர்ட்ஃபோலியோ பறிச்சிருவாங்க, இந்த முறை டிராப் பண்ணிடுவாங்கன்னு சொல்லுவாங்க. இது அடல் சார், அத்வானி சார் கொடுத்த சப்போர்ட் தான். அதனால தான் அவங்க என்ன டிராப் பண்ணல. ஒருவேளை டிராப் பண்ணியிருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? அப்போ 19வது புத்தகத்தை இன்னும் ஃபாஸ்டா எழுதியிருப்பேன். நான் இப்போ உங்ககிட்ட கேட்க நினைக்கிறது, அரசியல்ல இன்னும் நேர்மை நிலைன்னு இன்னும் இருக்கா? எல்லாரையும் முட்டான்னு தான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்களா? இத பத்தின உங்க பதில் என்ன? இல்ல, யாரும் முட்டாள் இல்லங்கிறது அவங்களுக்கு தெரியும். தெரிஞ்சும் குற்றம் சுமத்துறாங்க. ஷௌரி சார், இப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகள் சுமத்தும் போது நீங்க உங்க மனசுல என்ன முடிவெடுப்பீங்க? இன்னொரு முறை ஆட்சி அமைஞ்சா திரும்பவும் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் வேலையே பண்ணுவீங்களா? இல்ல, அப்படிலாம் இல்ல. ஒருவேளை அடல் சார், அத்வானி சார் சொன்னா நான் செய்யறேன். இல்லனா என்ன பயன் இருக்கு? நான் உங்களுக்கு அதை தான் சொல்லிட்டு இருந்தேன். ஹானஸ்டா இருக்கிறவங்க, என்ன மாதிரி, உங்கள மாதிரி, சுர்ஜித் மாதிரி தைரியமா இருக்கிறவங்க பண்ணிடுவாங்க. ஆனா மத்தவங்க சொல்லுவாங்க நான் ரிட்டையர் ஆக போறேன்னு 2 வருஷத்துல. நான் ஒரு ஆபீசர். இப்ப ஏதாவது முடிவெடுத்தா அதுக்கு என்கொயரி நடக்கும். ஃபைல தட்டி விட்டுலான்னு நினைப்பாங்க, கமிட்டி அமைப்பாங்க. அதுதான் நடக்குது. இப்போ நீங்க டிஃபென்ஸ் பர்ச்சேஸ்ல பாத்தீங்கன்னா, இந்தியாவுல மட்டும்தான் 20,000 கோடி வரைக்கும் டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி ரிட்டர்ன் பண்ணுவாங்க. 10,000 கோடி ரிட்டர்ன் பண்ணுவாங்க. ஆர்டர்ஸே பிளேஸ் பண்ண முடியாது. ஒவ்வொரு வெப்பன் சிஸ்டமும் ஆர்டர் பண்றதுக்கு 1லேருந்து 5 வருஷம் ஆகும். அதனால அதோட ரிசல்ட் என்னவா இருக்கு? அதுலயும் நேர்மையா இருக்கவங்களுக்கு. ஆனா நேர்மையா இல்லாதவங்களுக்கு இதுல எந்த பிரச்சனையும் இல்ல. உடனே ஒரு முடிவு எடுத்துருவாங்க. அவங்களுக்கு தெரியும் இந்த கிரிமினல் கேஸ்ல எதுவும் நடக்காதுன்னு. ஆனா நேர்மையா இருக்கிறவங்க என் பேர்ல கெட்ட பேர் வந்துடக்கூடாதுன்னு பயப்படுவாங்க. ஒரு பயம் இருக்கும். சரி விட்டுருன்னு சொல்லுவாங்க. ஒரு வியூவர் மெயில் அனுப்பியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அருண் ஷௌரி ரொம்ப அழகான கவிதை சொல்லுவாரு. அவரோட ஒரு டைலமால அவர் மேல பொய் குற்றச்சாட்டுகளை சுமத்தும் போது அதை எப்படி அவர் ஃபேஸ் பண்ணுவார்னு சொல்றாங்க. இந்த சிதம்பரம் சொல்ற இந்த குற்றச்சாட்டுகள் பாத்தீங்கன்னா, इनकी हाँ को हाँ न समझो, इनकी ना को ना न समझो. कोई और ही बोल रहा होगा, इनकी जुबान को इनकी जुबान न समझो.